தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஆன்மீக எழுத்தாளர், பேச்சாளர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரராகிய திரு பி. சுவாமிநாதன் அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க போகிறோம். அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? நீங்க மகாபெரிவாளை பத்தி நீங்க சொல்லும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கும் நிச்சயமா கேட்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிலிர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மகாபெரிவாளை பத்தி எழுதியிருக்கீங்க, பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் சன்னியாசியாகவும் பார்த்தார், சன்னியாசியா இருப்பார், மலாதிபதியா பார்த்தா மலாதிபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அனுஷ்டானங்களை பத்தி மகாபெரிவா நிறைய சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து, உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். அது நம்ம எல்லாருக்குமே தர்மம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் படிதான் நம்ம வாழ்க்கையை அமையணும். இந்த தர்மத்தை பத்தி சாஸ்திரம் நிறைய சொல்லிருக்கு. தர்ம சாஸ்திரம் நிறைய இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு, நிறைய மகான்கள் எழுதியிருக்காரு. மகான்களோட, அதாவது ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு முக்கியமான பணி அப்படின்னா, மகான்கள் சொல்றதை நம்ம அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத இவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ரமணர் என்ன சொல்லுவார்? ரமணத்தை யார் போனாலும் முதல்ல நீ யாருங்கிறது முதல்ல தேடு, நீ யாருங்கிறத தேடு. ரொம்ப அற்புதமான கான்செப்ட் அது. பால் பிரிண்டனுக்கெல்லாம் ரமண மகரிஷியை பார்த்த பிறகுதான் பெரிய சேஞ்சஸ். ஒரு வெள்ளக்காரன், வெளிநாட்டுக்காரன். இப்ப நம்ம சொல்றோமே, நம்ம எல்லாம் அது பெரிய கான்செப்ட். அது உடல் ஆன்மாங்கிறது ரெண்டு விஷயங்கள். அது உடல் அழிஞ்சிடும், ஆன்மா அழிவு கிடையாது. ஆன்மா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னா ஆன்மாவுக்காக வாழணும். ஆனா நம்ம பார்த்தோம்னா உடம்புக்காக வாழறோம். பாத்தீங்களா, இந்த சட்டை தேடி பிடிச்சு போடுறேன், இந்த சட்டை நல்லா இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுக்கலாம், வாட்ச் இப்படி கட்டிக்கலாம், செருப்பு இப்படி நம்ம எடுத்துக்கலாம், இந்த உடலுக்கு சென்ட் போட்டுக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம். உடலை கவனிக்கிறோம் தவிர நம்ம ஆன்மாவை கவனிக்கிறது இல்லை. ஆன்மாங்கிறது பரிசுத்தமானது. இந்த ஆன்மாவுக்கான தேடல் தான் பக்திங்கிறது. அதுக்குதான் நம்ம மகாபிரிவாட்ட போறோம், மகான்களை தேடி போறோம். மகாபிரிவாளை நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க? சன்னியாசி, நிறைய சொல்றீங்க, மடாதிபதி, பல ரூபங்கள் இருந்தாலுமே அவர் நமக்கு சொன்ன தாட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம அத்தனையும் நம்ம கடைபிடிக்க முடியலன்னா கூட ஒண்ணு இன்னைக்கு இதை பிடிப்போம், இன்னொரு 2 மாசம் போகட்டும், அந்த விஷயத்த கடைப்பிடிப்போம் அப்படின்னாவது நம்ம கொண்டு வரணும். மகாபிரிவா சொன்னதுல ஒவ்வொருத்தருக்கும் அனுஷ்டானங்கள் அப்படின்னு உண்டு. இது பிராமணனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குலத்தினருக்கும் அனுஷ்டானங்கள் உண்டு. எந்த கம்யூனிட்டியா இருந்தாலுமே, சில கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமையில ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. சில கம்யூனிட்டியில ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோவிலுக்கு போவாங்க. பிராமணனுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 3 வேளை சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தியாவந்தனத்துல வரக்கூடிய மந்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிராமணன் தனக்காக மட்டும் சந்தியாவந்தனம் பண்ணல, இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவன் அறிக்கைப்படுவான். அதுல மந்திரம், ஒரு மந்திரம் வரும் அதுல கடைசியில. அது அந்த மந்திரத்தை சொல்லி அறிக்கைப்படும் போது அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். அதனால அந்த காலத்துல என்ன பண்ணினாங்கன்னா, ராஜாக்கள்லாம் பிராமணனுக்கு கிராமத்தை தானம் கொடுத்தாங்க. ஒரு கிராமத்தை கொடுத்து, ஏன்னா அவன் தான் தர்மத்தை வளர்க்கிறவன். இந்த விஷயத்த மகாபிரிவா என்ன சொன்ன, நீ சந்தியாவந்தனம் பண்ணணும், ரொம்ப முக்கியம் அப்படின்னு மகாபிரிவா சொன்ன. சந்தியாவந்தனம் சொல்லும் போது, நான் சந்தியாவந்தனம் பண்றேனா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வரலாம், பல பேருக்கும் வரலாம். ஆரம்ப நாட்கள்ல விகடன்ல பத்திரிகையில வேலை செஞ்சதுனால நேரம் காலம் கண்ணாபின்னு வீட்டுக்கு வருவோம். பத்திரிகையில வேலை முடிஞ்சு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். ஒரு இஷ்யூனா ஃபார்ம் முடிக்கணும், இஷ்யூ முடிக்கணும், முடிச்ச பிறகுதான் வருவோம். அதெல்லாம் பண்ணல. ஆனா மகாபிரிவான்னு இந்த நாக்கு எப்ப சொல்றதோ, அவர் சொன்னதை கொஞ்சமாவது பின்பற்றினாதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். மகாபிரிவாளை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மகாபிரிவாள் சொன்னதுல கொஞ்சமாவது நம்ம நடக்கணும். ஒரு தர்மம், நியாயம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். நான் அப்பவும் சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கல. சும்மா என்ன பண்ணுவேன், அச்சுதாயமா, அனந்தாயமா அந்த மாதிரி சொல்லிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு போயிடுவேன். முழு சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன். அது மகாபிரிவா ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா, நானே உணர்ந்தேன். ஒரு நாள் கிருஷ்ணகட சபால என்னோட ஸ்பீச், டி நகர்ல கிருஷ்ணகட சபால நானும் என்னோட ஒய்ஃபும் போயிருந்தோம். அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு முடியும். மாம்பழம் ஸ்டேஷன்ல இருந்து கிருஷ்ண சபாவுக்கு இந்த வழிதான் போகணும்னு ஒரு வழி, பிக்ஸட வழி, ஆட்டோமேட்டிக்கா கால் அங்கதான் போகும். ஆனா அன்னைக்கு வரும்போது ஏதோ பாதை மாறிடுச்சு. வேற ஒரு ரோடு வழியா வந்து, தஞ்சாவூர் ரோடு நினைக்கிற அந்த ரோடு பேரு, அந்த ரோடு வழியா நடந்து வந்தோம்.
ஒரு பாதி தூரத்துக்கு மேல வரும்போது என் ஒய்ஃப் கேட்கறா, என்னங்க இந்த வழியில வந்துட்டோம், நம்ம ட்ராக்க ஒட்டின ரோட்ல எல்லாம் போவோம் அப்படின்னு அவ கேட்கறா. அது என்ன காரணம் பாருங்க, மகாபெரிவா ஒரு பெரிய ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக அந்த ரூட்ல வரவழைச்சிருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு அந்த ரோடு வந்து அந்த துரசாமி சபையை ஒட்டி போய் அந்த மேல அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறிடுவோம், ஜம்ப் பண்ணி ஏறணும், அந்த மாதிரி இடம் அது. வரும்போது ஒரு மளிகை கடைங்க, துரசாமி சபையை விட்டு ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடை கிட்ட வரும்போது என் ஒய்ஃப் சொல்றா, ஏங்க நாளைக்கு நம்ம காஞ்சிபுரம் போகலான்னு பிளான் பண்ணோம், அனுஷம் அடுத்த நாள் அனுஷம், ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம், வந்து மளிகை கடை இருக்கு, இதை முந்திரி திராட்சை ஏதாவது அங்க மடத்துல கொடுத்து நம்ம வாங்கிட்டு போயிடலாமே, கொஞ்சமா வாங்கிட்டு போயிடலாமேங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல வாங்கலாமே அப்படின்னு இந்த கடைக்கு போனாங்க. கடைக்காரர் உள்ள இருக்காரு, கடற்கரையில தாட்டியா கடைக்காரர் உள்ள இருக்காரு. நான் ஒய்ஃப் பொண்ணு 3 பேர் வெளியே நிக்கிறோம். நான் போனோன்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் முந்திரி திராட்சை வேணும், பாக்கெட் இருந்தா கொடுங்க அப்படிங்கிறோம். கடைக்காரர் என்ன பண்ணணும், எடுத்து கொடுத்துட்டு 40 ரூபாப்பா 50 ரூபாப்பான்னு சொல்லணும் இல்லையா. அவர் என்ன மேல கீழே பாக்குறாரு. பார்த்துட்டு யூ வில் நாட் பிலீவ், உள்ள வாடா அப்படின்னாரு. உள்ள வாடா அப்படின்னாரு. அப்கோர்ஸ் எனக்கு அவருக்கு ஒரு ஒரு 7-8 வயசோட வித்தியாசம் இருக்கலாம், என்னை விட ஒரு வயசு அதிகமா இருக்கலாம். யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் உள்ள வாடா அப்படின்னு சொன்னா என்ன தோணும், ரோடு இது, அங்க நிக்கிறது ரோடு, கடை உள்ள. என் ஒய்ஃப் என்ன பண்றா, என் கையை மெல்ல பிடிக்கிறா. ஏன்னா நாங்க வெளியில இருக்கோம், எங்க வேணாங்க அவர் ஏதோ ஒரு மாதிரி பேசுறாருங்க, நம்ம போயிடலாங்க அப்படின்னு கையை பிடிச்சு எடுக்கிறா. என் பொண்ணு வெள்ளவெளுக்கு போயிட்டா. நான் சொன்னேன் இரு அப்படின்ட்டு நான் உள்ள போனேங்க. என் ஒய்ஃபும் வர சொன்னார், வா நீ வா நீ வா அப்படின்னாரு. 3 பேர் உள்ள போனாங்க. அவர் என்ன பார்த்து கேட்கிறார், நீ பிராமணன் தானே, நீ பெரியவாளை பத்தி பேசுற தானே, நீ சந்தியாவந்தனம் பண்றியா அப்படின்னு கேட்டாருங்க. அவர் பிராமணே கிடையாது, அவர் கேட்டவர். நீ சந்தியாவந்தனம் பண்றியா, சந்தியாவந்தனம் பண்ணாம இந்த பூனல் எதுக்கு போட்டுக்கிறேன்னு அவர் தோல் இப்படி கை வச்சு இந்த பூனலை காட்டுறது மாதிரி ஒரு ஜாட காமிச்சாரு. நான் பலவரத்து போய் மகா பெரியவாளே நம்ம கிட்ட இப்படி ஒரு அதிகார தோரணையோட கேட்கறேன்னு நினைச்சு நான் நாளையில இருந்து பண்றேங்க அப்படின்னு கையெடுத்து வர கும்பிட்டேன். இவ்வளவு தூரம் பேசுறிய, நீ என்னை பத்தி பேசுறிய, பல இடத்துல போய் சொல்றிய, நீ சந்தியாவனத்தை ஒழுங்கா பண்றியா அப்படின்னு எனக்கு யாரும் கேட்க முடியும், யாரும் கேட்கல. மகாபெரியவா யோசிக்கிற, நீ சொன்ன என்னை பத்தி பேசுற அப்படின்னா அதுக்கான தகுதி உனக்கு இருக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்காம நீ பேசுற அப்படின்னா அது முழுக்க முழுக்க வியாபாரம் மட்டும்தான் ஆகாது. என்ன பண்றோம், பேசுறோம், பேசி முடிச்சா நம்ம மட்டும் ஒரு வேற ஒரு காஸ்டியூம்ல நம்ம போனா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக அவர் மூலமா எனக்கு உணர்த்துற. முடிச்சோன்னு பண்றேன்னு சொன்ன உடனே அவர் ஒரு சாமி வந்த மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு திரும்ப வந்துட்டு, சரிப்பா நான் என்னமோ பேசிட்டோம் போல இருக்கு, உனக்கு என்ன கேட்ட நீ அப்படின்னு. நான் முந்திரி திராட்சைன்னு, அது 2மே அவர் கடையில இல்ல, அந்த 2 பொருளுமே அவர் கடையில இல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்னை பார்த்து நீங்க எப்படி சார் இந்த இது கேட்டீங்க அப்படின்னப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அப்பப்ப அருள் வரும் தம்பி, சாமி வரும் என் மேல, சாமி வந்து இறங்கும், என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னு தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு நான் சொன்னேன். இதை சொன்ன பிறகு அவரே ஆச்சரியப்பட்டு போட, சந்தியாவந்தனத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா சாமி அப்படிங்கிறாரு என்கிட்ட. மகாபெரிவா புணர்த்தி பண்ண வச்சாருங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே அனுஷ்டானங்கள், சம்பிரதாயங்கள், கடமைகள், தர்மங்கள் எல்லாமே முக்கியங்க. ஏன்னா இந்த இந்து அப்படிங்கிற ஒரு பிரிவினர் தான் உலகத்தை ஒரு காலத்துல ஆண்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற ஞானம், நம்ம கிட்ட இருக்கிற தெளிவு, அதுதான் எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் போய் சேர்ந்திருக்கு. எத்தனையோ பேர் பாக்குறோம், எத்தனையோ மகரிஷிகள், எத்தனையோ மகான்கள் குப்த சாம்ராஜ்யத்துல பாக்குறோம், அடுத்து கனிஷ்க சாம்ராஜ்யத்துல பாக்குறோம், எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், ஆரியப்பட்டர், பாஸ்கர் ராயர், எவ்வளவு பேர் பாக்குறோம். அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா தர்மம், அனுஷ்டானம் இதை மட்டும் பிடிச்சுட்டு தான் வாழ்ந்தாங்க. அதனால நான் பேசும்போது இதையும் நிறைய இடத்துல நான் வலியுறுத்தி பேசுவேன். சோ மகாபெரிவா சொன்னதுல அந்த சம்பிரதாயங்கள், அனுஷ்டானங்கள், காஃபி குடிக்க கூடாது, பட்டு போடவ கூடாது, பட்டு வேஷ்டி கூடாது, கல்யாணத்துல டௌரி கூடாது, எத்தனையோ விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. மகாபெரிவாளை பத்தி சொன்னா மட்டும் போறாது, மகாபெரிவாளுக்கு நான் வார வாரம் வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொன்னா போறாது, கொஞ்சமாவது ஒரு தர்மமா நியாயமா நம்ம நடந்துக்கணும். ரொம்ப முக்கியமான அவர் சொன்னதை கடைபிடிக்கணும், அவர் சொன்னதை கடைபிடிக்கணும் நம்ம. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
ஓகே சார், நீங்க பல இடங்கள்ல நான் வந்து மகாபெரிவாளை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கறதால உங்க அனுபவங்களை நீங்க தொகுத்து புத்தகம் வெளியிட்டு அதையே நீங்க வந்து பேச்சா நீங்க கொடுக்கும் பொழுது சில சமயங்கள்ல எல்லா பேச்சாளர்களுக்கும் ஏதாவது ஒரு சமயங்கள்ல ஒரு தடை வரலாம், ஒரு தடங்கள் வரலாம். பேசுவதற்கான இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்றத நம்ம பேசும்பொழுது வந்து ஒரு விதமான ஒரு தடங்கல்கள் இருக்கலாம். பெரிய பெரிய புலவர்களுக்கு எல்லாமே வந்து பகவானே வந்து வரி எடுத்து கொடுத்ததெல்லாம் இருக்கு. நம்ம கேட்கிறோம், படிச்சிருக்கோம். அப்படி உங்க பேச்சு, உங்க அனுபவங்கள்ல வந்து மகாபெரிவாளோட அந்த திருவிளையாடல்கள் ஏதாவது உங்க அனுபவங்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கோங்க சார். அது அந்த பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த சுவாமிநாதன் பேச போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வராது, ஸ்ட்ரக் ஆயிடும். மகாபெரிவா இருந்து பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா போகும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 5 நிமிஷம் கோர்வையா பேச வராது. ஆனா இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு நம்ம பேசுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பெரியவாளோட கிருப்பை தான். அது ஒரு அரசவையில அந்த சேர்ல ஒரு கழுத உட்கார்ந்தா கூட அது ராஜா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த சீட்ல யார் உட்கார்ந்தாலுமே அதுதான் ராஜா அப்படின்னாங்க. அது போல ஒரு மேடை, ஒரு 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 பலகை போட்டு அதுல உட்கார்ந்து பேசுறார் அப்படின்னாலே மகாபெரிவாளை பத்தி பேசுறார், முருகனை பத்தி பேசுறாருன்னா அவர் சம்பந்தப்பட்டவர் அவரோட கிருபையோட பேச போறார் அப்படிங்கிறது அர்த்தம். அது இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தடையோ ஒரு சின்ன ஒரு பிரேக்கோ ஒரு முடியா பெரியவா என்ன வச்சுக்கல. எங்க பேசினாலும் இன்னும் கொஞ்சம் பேசணும், இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தான். துபாய்க்கெல்லாம் வரும்போதெல்லாம் அங்கதான் 2.5 மணி நேரம் எல்லாம் ஸ்பீச் நடக்கும். 2.5 மணி நேரம் பேசுவாங்க. இப்ப மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்க, நம்ம தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 1.5 மணி நேரம். இன்னி வரைக்கும் அந்த இடத்துல பேசினது அதெல்லாம் பெரியவா கிருபைங்க. அதெல்லாம் இந்த காரியம் நம்மளது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டாலே இது பேச்சு மட்டும் இல்லைங்க. நம்ம எந்த தொழில இருந்தாலுமே இது நம்மளது இல்ல, கடவுள் நமக்கு அந்த அருளை கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த கழிச்சட குணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் மனசுல இருந்து வெளியே ஏத்துன சுவாமி வந்து உட்காருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, சுவாமி இருக்கிற இடம் கோவில். கோவில் நம்ம கோவிலுக்கு போறோம், முதல்ல உங்களோட மனசுக்குள்ள கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள சுவாமி உட்கார்ந்து இருக்க. அவரை நன்னா கவனிங்க. உங்க மனசு சுத்தமா இருக்கணும். ஒருத்த கஷ்டப்பட்டு முன்னேறன்னா அவன் மேல உங்களுக்கு கரிசனம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் மேல துவேஷத்தை நீங்க வைக்காதீங்க. இதுதான் உண்மையான குணங்கள் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லுவேன். அது இருந்தாலே பாருங்க சுவாமி நம்ம கிட்ட வருவாங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காண்டா அப்படின்னு ஒரு படத்துல, என்ன படத்துல, ஆமா ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் நேர்மையா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கும்போது எப்படா மகாபெரிவா என் பக்கம் இருக்காரு, கபாலீஸ்வரர் பக்கத்துல இருக்கு, தைரியமா நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளோட பக்தி இருக்கணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது இருந்தாலே போருங்க. அது சோ இந்த டெடிகேஷன் பக்தி வந்து ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க சார். ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆன்மீகம் என்பது வந்து எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் பக்தி வந்து நிறைய பேரை பாக்குறோம், கோவில்ல பாக்குறோம், கூட்டம் அதிகமாக இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப கோவில் போக முடியல, நீங்க சொல்ற மாதிரியான சொற்பொழிவுகளுக்கு எல்லாம் நிறைய வராங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க பலரால வந்து இந்து மதத்தை தாக்கியும் இந்து மத சம்பந்தமான ஒரு கான்ட்ரவர்சி சமூகத்துல அப்பப்ப எழுந்து கொண்டே இருக்கு. அந்த சமயத்தை பார்க்கும்போது பெரும்பாலானோர் வந்து வாய மூடி கொண்டிருக்க மாதிரியான ஒரு நிலையும் பார்க்க முடியறதாக இருக்கு. இதை பற்றிய உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா கோவிலுக்கு போற அத்தனை பேரோட பிரார்த்தனையும் பலிக்கிறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆத்மார்த்த பக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கிறது. இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல மாசத்துல 4 ப்ரோக்ராம் நான் பண்ணுவேன். ஒரு மாசம் 4 ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு பல பேர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அவங்க குறைகள் சொல்லுவாங்க. மாமா என்னோட பொண்ணு ஜெர்மன்ல இருக்கா, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆறுது, ஹஸ்பண்டுக்கு அவளுக்கும் சின்ன பிரச்சனை, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, 6 மாசம் கல்யாணம் ஆகி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி பிறக்கவே இல்லை, பல மாசம் ஆறுது, பல வருஷங்கள் ஆறுது, குழந்தை பிறக்கல அப்படிங்கிற ஒரு குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்னன்னா ஒரு குறுகிய எண்ணம் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறது இருக்கே தவிர இதுக்கு பகவானை பிடிச்சுக்கணும், பகவான் கிட்ட சரண்டர் ஆகணும். மனுஷ கிட்ட சரண்டர் ஆக தேவையில்லைங்க, சுவாமி கிட்ட சரண்டர் ஆன அப்புறம் நமக்கு எல்லாமே பலிதமாகும். இப்ப நான் வந்து என்னோட நண்பர்கள் 2 நண்பர்களோட ஒரு மேட்ரிமோனி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். மகாசங்கரா மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மேட்ரிமோனி ஆரம்பிச்சிட்ட பிறகு ஹார்ட்லி 2 மாசமா இருக்கு. லாக்டவுன் பீரியட்ல ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் எக்கச்சக்கமா கல்யாணம் ஆகாம இருக்காங்க.
இன்னைக்கு ஆண் பெண்ணுங்கிறது இருக்கு. ஆண்கள் அதிகமா இருக்காங்க, பெண்கள் கம்மியா இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா கலிகாலத்துல நடக்கிற வேதனைகள், சோகங்கள்னு சொல்லணும். என்ன காரணம்? ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது? ஏன் கல்யாணம் ஆன பிறகு ஒரு மன வேற்றுமை வருது? ஏன் டைவர்ஸ் பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட சகிச்சுக்கிற குணங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா விட்டு கொடுத்தல். அதுதான் மிகப்பெரிய குணம். விட்டு கொடுக்கிற குணம் யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போகும். இந்த மேட்ரிமோனி ஆரம்பிச்சது காரணமே ஒரு சர்வீஸும் இதுல இருக்கணும். ஒரு பணம் இல்லாம பண்ண முடியாது. பணம் ஒரு பக்கம், சர்வீஸ் அதிகம் இருக்கணும் அப்படின்னு பண்ண பிறகு பார்த்தா இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா பல பெண்கள் கண்டிஷன் தெரிய போறாங்க. வர மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், குடும்பம் வச்சிருக்க கூடாது, அங்க ஃபாரின்ல இருக்கணும், நிறைய கண்டிஷன். இதெல்லாம் நம்மளோட எண்ணத்தை ரொம்ப குறுக்கிட்டு பகவானை என்னைக்கு நம்ம பிடிக்கிறோமோ அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. ஒரு வைடா போகணும். மகாபிரிவா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீ சுயநலத்தை விட்டுட்டு என்னைக்கு பொதுநலத்தை முன்னாடி கொண்டு வரையோ அப்பதான் நீ முன்னுக்கு வருவ அப்படின்னு. பொதுநலம் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், ஏத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், இந்த பாரத தேசமே நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பாரத தேசத்துல 400 அங்கம், இந்த உலகத்துல 400 அங்கம், எனக்கும் அது கிடைக்கும் இல்லையா? அதுதான் பொதுநலம். நீங்க கோவில்ல போய் பிரார்த்தனை பண்ண முக்கியம் இல்ல. மயிலாப்பூர் கோவில் பிரதோஷம் அப்படின்னா அங்க எள்ளு போட்டா விழுறதுக்கு இடம் கிடையாது. ஆனா அந்த எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கபாலீஸ்வரர் இன்னைக்கு பாக்குறோமே, பிரதோஷத்துல வராரு, கைலவாசன் இன்னைக்கு இப்படிதானே இருப்பாரு, ஆனந்தமா இருப்பார், அப்படிலாம் பகவானை நினைச்சு இன்னைக்கு ஆனந்தப்படுறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதுதான் நம்ம அத்தனை பேருக்கும் பொன்னன். வழி எங்கேயும் வெளியில இல்ல. நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வரணும், நம்ம மேல வரணும் அப்படிங்கிறது வழி எங்கேயுமே வெளியில தேட வேண்டாம், நமக்குள்ள தேடினாலே போதும். ஓகே சார், நிறைவு பகுதியாக நிகழ்ச்சியில நான் கேட்க விரும்புறது, பக்திங்கிறது வயசானா போறோம், 40 50 வயசுக்கு மேல, 50 60 வயசுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், 60 வயசுக்கு மேல கோயிலுக்கு போய்க்கிறேன், இப்ப என்ன அவசரம், திவ்ய தேச யாத்திரையா, அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், கைலாஷ் போகணுமா அப்புறம் போய்க்கலாம், காசியா அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப இது வரைக்கும் ஆன்மீக சேனலே எதுக்கு வச்சு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு குரூப் இருக்காங்க. நிச்சயமாக அந்த வீட்டுல பெரியவர்கள் இருப்பாங்க, நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பக்தியை பற்றி, அதாவது என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கடைபிடிக்கணும் நித்தமும் வாழ்க்கையில அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்ல முடியுமா சார், உங்களுடைய அனுபவங்கள்? இதுக்கு ஒரே சின்ன சம்பவமே சொல்றேன். ஒரு கோவில் அப்படின்னா தலபுராணம் அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஒரு கோவிலுக்கு தலபுராணம், மயிலாப்பூர் கோவிலுக்கு தலபுராணம் பல பேர் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு ராஜா, ஒரு பல்லவ தேசத்து ராஜா, அவன் பேர் ஐயடிகள் காடவர்கோன்னு பேர், ஒரு நாயனார். அவன் ஐயடிகள் காடவர்கோன் தலபுராணம் எழுதியிருக்காரு. அந்த தலபுராணத்துல குயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை அப்படின்னு ஒரு வரி வரும். அது பல இடத்துல சொல்லுவேன். குயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை அப்படின்னு எழுதுவார். மயிலை நினை அப்படின்னா மயிலாப்பூரை நினைச்சுக்கோ, மயிலாப்பூருக்கு வா, கற்பகாமலை தரிசனம் பண்ணு, கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணு அப்படின்னு நினைனா அதான் அர்த்தம். அந்த சிந்தனை வரணுங்கிறதான் அர்த்தம். மயிலை நினைன்னு சொல்றாரு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா குயில் கொக்கு ஆகும் முன் அப்படிங்கிற. குயில்ங்கிறது என்னன்னா, ஏன் அந்த இடத்துல குயில் சொல்றேன்னா, குயில் என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். குயில் கொக்கு ஆகும் முன் அப்படிங்கிற. கொக்கு என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும், ஒயிட். அவர சொல்ற கருப்பு வெள்ளை ஆகும் முன் மயிலாப்பூருக்கு வா, மயிலாப்பூர் தரிசனம் பண்ணு அப்படிங்கிற. என்ன கருப்பு என்ன வெள்ளை அப்படின்னா நம்மளோட தலைமுடி. நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, இது இன்னைக்கு இல்ல, அவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அவர் உன்னோட முடி கருப்பா இருக்கும் போதே நீ கோவிலுக்கு வா, சாமியை கும்பிடு. இது வெள்ளை ஆன பிறகு நீ வராத, அதாவது 60 வயசுக்கு மேல நீ கோவிலுக்கு வராத, 6 வயசுல இருந்தே வா, 5 வயசுல இருந்தே வா அப்படின்னு சொல்றதுதான் அவரோட இது. நீங்க கேட்டீங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு யார் கொடுக்க முடியும், யார் பக்தியை கொடுக்க முடியும், எப்படி பக்தியை விதைக்க முடியும்? ஏன்னா எதிர்காலத்தை நினைச்சா கவலையா இருக்கு. நீ போகக்கூடிய காலம் இருக்கு பாத்தீங்களா? இப்பெல்லாம் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல குருவாயூர் கோயிலுக்கு பணம் அனுப்புறாங்க, திருப்பதிக்கு பணம் அனுப்புறாங்க. இது இல்ல, பக்தி இல்ல. முடியலன்னா பண்ணலாம், அது 2ஆம் பட்சம். அது ஆனாலும் அந்த கோவிலுக்கு நம்ம போறது, அந்த சுவாமி கிட்ட இருக்கிறதுங்கிற குணம் வரணும். இந்த தலைமுறைக்கு, இப்ப இருக்கிற இளம் தலைமுறைக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அப்பா அம்மா தான் கொடுக்க முடியும், தாத்தா பாட்டிகள் தான் கொடுக்க முடியும். நிறைய விதைச்சாத்தான் இந்த சாமியை கும்பிட்டா, இந்த பக்தி இருந்தா உனக்கு எல்லாமே நடக்கும்
அப்படிங்கறத மெல்ல 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 ஒரு வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி நம்ம சொல்லணும். கஷ்டப்படணும். கஷ்டப்படாம பக்தி வராது. காசு வந்துடும். காசு எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனா பக்தியை சம்பாதிக்க முடியாது. அவன் அவனாக இருந்து மாறினால் மட்டுமே பக்தி கிடைக்கும். அதுக்கான பிரயத்தனங்கள் நிறைய. நம்மளும் அதுக்கான விலையை கொடுக்கணும். யாரா இருந்தாலும் விலையை கொடுக்கணும். இந்த விலையை கொடுத்து நம்ம அடுத்த சந்ததியை நம்ம அப்படி உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொற்காலம். இந்த ராமராஜ்யம் சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணரோட ராஜ்யம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளும் நிச்சயமா பார்க்கலாம். சார், மகாபெரிவாளை பத்தி நீங்க சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்க தங்கு தடை இல்லாமல் மகாபெரிவாளோட அனுகிரகத்தினால நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய மூச்சிலும் பேச்சிலும் மகாபெரிவாளை நாங்க உணர முடியாது. உங்களுடைய அனுபவங்கள்ல எந்த ரூபத்திலாவது நீங்க மகாபெரிவாளை தரிசிச்சிருக்கீங்களா? சில சமயம் மனுஷா ரூபத்திலையும் கூட அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னா கனவு வகையில, இல்ல எங்கேயோ திடீர்னு எங்க இருக்க ஒரு குரல் கேட்கிற மாதிரி இருக்கலாம். இப்படி ஏன்னா இந்த அளவுக்கு குருவோட ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறதுனால நான் கேட்கிறேன் சார். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். இப்ப மகாபெரிவாளை நான் தரிசனம் பண்ணதில்லை. மகாபெரிவ காலத்துல இருந்தாலுமே அதான் சொன்னேன், அஞ்ஞானம்னு சொன்னேன். நமக்கு ஒரு தெளிவில்லாத நிலை. அதனால மகாபெரிவாளை தரிசனம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல எனக்கு. ஆனா என்னோட மகாபெரிவாளை பத்தி எழுத ஆரம்பிச்ச பிறகு, பேச ஆரம்பிச்ச பிறகு எனக்கு அதெல்லாம் ரொம்ப தாகம், ரொம்ப ஏங்குவேன். என்னடா அவரை தரிசனம் பண்ண விட்டுட்டோமே. சரி பரவாயில்ல, இன்னைக்கு இந்த அளவுக்கு மகாபெரிவா நம்ம மேல ஒரு கருணை வச்சிருக்கார், நம்ம மேல ஒரு அன்பை பொழிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். பல பேர் கேட்பாங்க, நீங்க காஞ்சிபுரத்துல எத்தனை வருஷம் மகாபெரிவா கூட இருந்தீங்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. இல்ல சார், நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னா சில பேர் ரொம்ப ஸ்டன் ஆயிடுவாங்க. சார், நீங்க அவரை பார்க்காம எப்படி சார் பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அது குருநாதரோட கிருபை சார். அது எங்கிட்ட ஒண்ணும் இல்லை. அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. எனக்கே பர்சனலா சில நேரத்துல என்னடா தரிசனம் பண்ணலன்னு தோணும். அப்புறம் என்னோட மனசை சாந்தப்படுத்திடுவேன். சரி, அவரை பண்ணலாம், இன்னைக்கு நம்ம பண்றோமே, இவரெல்லாம் இருக்கணுங்கிறது இல்ல. மகான்கள் காலம்ங்கிறது எல்லா நாட்களும் உண்டு. ராகவேந்திரர் மந்திராலயம் அவர் சொல்லியிருக்காரு, நான் 800 வருஷம் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். மகான்களுக்கு அழிவுங்கிறது கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு உண்டு. முடிஞ்சு போச்சு, இவன் இறந்த நாள்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவோம். நம்ம மகான்களுக்கு கிடையாது. இன்னைக்கும் காஞ்சிபுரம் அதிஷ்டானத்துல மட்டுமல்ல, மகாபெரிவா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எனக்கு மகாபெரிவா இதான ரூபத்துல சொல்லணுங்கிற ஒரு ஆசையும் உண்டு. என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் மகாபெரிவாளை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த மகான் என்னோட கனவுல வந்திருக்கேன். 3 அக்கேஷன்ல வந்திருக்கேன். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கனவுல ஒரு இன்சிடென்ட். நானும் என்னோட மனைவியும் ஒரு சிலோன் ஒரு டூர் போயிருந்தோம். இந்த சிலோன்ல கனவுல ஒரு இடத்துல மகாபெரிவா உட்கார்ந்துருக்கார். மடம் மாதிரி இருக்குது. ஒரு பக்தர்களே இல்ல, யாரோ ஒரு கைங்கரியம் பண்ற ஒருத்தர் மட்டும் பக்கத்துல இருக்கார். நான் போறேன், மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்றேங்க. சாஷ்டாங்கமா விழுந்து பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது, மகாபெரிவா தன்னோட பாதத்தை தூக்கி என் தலைக்கு மேல வைக்க மாட்டாரா, அந்த திருவடி தீட்சை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை, எண்ணம் அந்த நேரத்துல வருது. அதுக்கு அடுத்த கணம் எனக்கு எய்த்தா போல உட்கார்ந்து இருந்த மகாபெரிவா ஒரு சின்ன குழந்தையா மாறுறாருங்க. குழந்தைன்னா ஒரு 2 வயசு 1.5 வயசு குழந்தையா மாறுறாரு. அப்படி குழந்தையா மாறிட்டேன். நான் நமஸ்காரம் பண்ண ஸ்டேஜ்ல இருக்கேன். அந்த குழந்தை என்ன பண்றது, என்னோட தலைக்கு மேல ஏறுறது. என்னோட தலைக்கு மேல ஏறி 2 காலையும் வச்சு குழந்தை டான்ஸ் ஆடுறது. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே பிரஜையும் இல்லை. எனக்கு ஒரு குழந்தை நிக்கிறது, டான்ஸ் ஆடுறதுங்கிறது தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை கீழே இறங்குறது, அது மகாபெரிவாள போய் உட்கார்றது. நான் எழுதிக்கிறேங்க. நான் எந்திரிச்சிடுறேன். மகாபெரிவாள்கிட்ட கண் கலக்க சொல்றேன், என்னோட குழந்தையா என்னோட தலையில ஏறி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தேளே, நான் நினைச்சதை நீங்க கொடுத்தேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். இந்த கனவு கலையிறது. மகாபெரிவா அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து, இதுக்கு மேல எனக்கு மகாபெரிவா ஒன்றும் பண்ண வேண்டாம், இது ஒன்னே போதும், காலம் முழுக்க எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதன் பிறகு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மகாபெரிவா நிச்சயமா நமக்கு அனுகிரகத்தை பண்ணுவார். அந்த பக்தி பிடிப்பு இதெல்லாம் உங்க அத்தனை பேருக்கும் வரணும். அது ஒண்ணுதான் என்னோட பிரார்த்தனை. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். ஷீரடி சாய்பாபா பற்றி நீங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. ஷீரடி சாய்பாபா என்ற பெயரிலேயே எழுதியிருக்கீங்க. நம்முடைய சாய் டிவி நேயர்களுக்காக, சாய் பக்தர்களுக்காக உங்களுடைய அனுபவம் வித் பாபா அதுவும் தெரியணும். நான் பாபா பத்தி நிறைய படிச்சிருக்கேன்.
என்னன்னா பாபாவோட சரித்திரம் நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த மகான்களோட ரிஷி மூலம் நதி மூலம் ரெண்டுமே நம்ம பார்க்க கூடாது. அதற்கான முயற்சிகள்ல இறங்கவே கூடாது. பாபா எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தாரு, எப்படி வந்தாருங்கிறது இன்னைக்கும் கேள்விக்குறிதான். இன்னைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அவதார புருஷர்கள் அப்படின்னா இறங்கி வருதல், பகவானே இறங்கி வருதல் அர்த்தம். இறங்கி வருதல்னா மேலோகத்திலிருந்து கீழ் லோகத்துக்கு வருது. சாய்பாபா, மகாபிரிவா, ரமணர் எல்லாமே அப்படி இறங்கி வந்தவங்க தான். பாபாவோட சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்ல பாபாக்கு டிவோட்டிஸ் நிறைய உண்டு. ஒரு சின்ன சின்ன கிராமம், சின்ன சின்ன சந்து புந்துகள்லாம் கூட பாபாக்கு டிவோட்டிஸ் நிறைய இருக்காங்க. சாய்பாபாவுக்கு இருக்காங்க. ஆனா பாபா ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்துல ஷீரடிங்கிற கிராமம் எப்படி இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு வெட்டல் வெளியா இருக்கும். விவசாயம் அதிகம் கிடையாது, எந்த விதமான வசதிகளும் கிடையாது. ஒரு பாம்பு கடிச்சது, ஒரு தேள் கடிச்சதுன்னா கூட மருந்து கிடையாது. எல்லாம் பாபா கிட்ட தான் வருவாங்க. பாபா வந்துச்சு ஏதோ ஒண்ணு கொடுத்து. பாபாவோட அனுகிரகத்தினாலதான் அந்த கிராமத்துல இருக்கிற சாதாரணமான ஏழை பாழைகள் அத்தனை பேரும் வாழ்ந்தார்கள். இந்த பாபா நான் ரொம்ப வியக்கிறது, பாபாவோட சரிதத்தை படுக்கும்போது நான் வியந்த ஒரே ஒரு நிறைய விஷயம் வியந்திருக்கேன். அதுல அடிக்கடி நான் பல இடத்துல பேசும்போதும் சொல்லுவேன். பாபா பத்தி சில இடத்துல நான் பேசியிருக்கேன். அதுல என்ன ஒண்ணுன்னு சொல்லுவேன்னா, இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து இருப்பாங்க பாபாவுக்கு முன்னாடி. ஒரு சாயங்கால நேரத்துல கிராமத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு அதான் ஒரு 40 பேர் உட்காந்து வச்சு ஒருத்தர் பேசிட்டே இருப்பார். கிராமத்துல அதான் அந்த காலத்துல பெரிய விஷயம். அப்படி பேசும்போது பாபா சொல்லுவாராம், எவ்வளவு பெரிய மகான் பாருங்க. இந்த ஷீரடி வந்து ஒரு நாள்ல பெரிய நகரமாக போறது. இந்த ஊருக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இந்த ஊருக்கு வருவாங்க. இந்த ஊர் ஓஹோன்னு வரப்போகுது அப்படின்னு பாபா சொன்னாராம். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு பேச்சை கேட்டவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பாபா, நம்ம ஊர்ல விவசாயத்துக்கே வழி இல்ல, நிலமெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு என்ன வசதி வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு கேக்குறாங்களாம். பாபா சொல்றாராம், சிரிச்சுன்னு சொல்றாராம், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த இடத்தை நோக்கி வரப்போறானுங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும். அன்னைக்கு பாபா சொன்னது, இன்னைக்கு ஷீரடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய வருமானம் கொண்ட கோவில். இந்தியாவில முதல் கோவில் என்ன அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி, ஃபர்ஸ்ட் வருமானம். 2வது ஷீரடி. ஒரு மகானுடைய வாக்கு எந்த ஒரு காலத்திலும் பொய்யாகாது. ஒரு மகான் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மகான் வாக்கல்ல, தேவ வாக்கு. அது பகவான் சொல்ற. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியில என்னென்ன வசதிகள் இருக்கோ அத்தனை வசதிகளும் ஷீரடியில இருக்கு. இந்த உலகத்தினுடைய பார்வை அத்தனையும் ஷீரடி மேல இருக்கு. ஷீரடியில ஏர்போர்ட் வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு இன்னைக்கு. அப்பேற்பட்ட மகான்லாம் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா இதெல்லாம் பாரத தேசத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம கிட்ட இருக்கிற பொருளோட அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதா இருந்தாலுமே என்ன சொல்லுவோம், பக்கத்து வீட்டுல அந்த டிவி நல்லா இருக்கு போல இருக்கு அப்படிம்போம். இவன் வீட்லயும் நல்ல டிவி தான் இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டுல பொருளை பார்க்கும்போது அதன் மேல ஒரு கிரேஸ் ஏற்படும். இன்னைக்கு பாரத தேசம் அப்படின்னு எடுத்துட்டா இவங்க எல்லாரும் எதை பாக்குறாங்க, வெளிநாட்டு மோகத்தை பாக்குறாங்க. வெளிநாடுகள் இப்படி இருக்கே, இந்த அளவுக்கு சொபிஸ்டிகேட்டடா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்களே தவிர இந்த தேசத்துல எத்தனை மகான்கள், எத்தனை தெய்வங்கள், எத்தனை அருள் இருக்கு அதை பார்க்க விட்டுறாங்க. வாழ்க்கையில அருள் வேணும், பொருள் வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அருள் மட்டும் இருந்தா போறாது. கோவில்ல சிவாச்சாரியர்கள்லாம் பார்ப்போம். இன்னைக்கும் கிராமங்கள்ல பார்த்தா மணி அடிச்சுட்டு ஒரு 5-6 கோவிலுக்கு போய் நிவேதனம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தூக்கு சட்டி எடுத்துட்டு போயிட்டு, ஒரு தூக்கு சாதத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு. அவர்கிட்ட காசு பணம் இருக்காது, எந்த வசதியும் இருக்காது. ஆனா அவரை யார் வாழ வைக்கிறாருன்னா அந்த 6 கோவில் சிவனும் வாழ வைக்கிறார். அந்த தெய்வம் அவரை வாழ வைக்கும். அவர் குடும்பத்துல கல்யாணமா நல்ல மாப்பிளை பார்த்து கொடுப்பார். மருமகளை நல்ல மருமகளை கொண்டு விடுவார். எல்லாம் செய்வார். பொருள்ங்கிறது ஒண்ணு. பொருள் நமக்கு நிறைய இருக்கு, அபரிமிதமா இருக்குன்னா அவன்கிட்ட சந்தோஷம் இருக்குமா சொல்ல முடியாது. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் வாழ்கிறார்கள். ஆனா பகவானோட அருள் இருந்துட்டா நமக்கு பொருளும் கிடைக்கும். அதனாலதான் பக்தியை நம்ம வளர்த்துக்கணும். ஷீரடி பாபா, ரமண மகர்ஷி, பூண்டி மகான், சத்யசாய் பாபா, எத்தனையோ மகான்கள். நமக்கு யார பிடிக்கிறதோ, எந்த மகானுடைய கருத்துக்கள் நமக்கு ஈர்ப்பா இருக்கோ, எந்த மகான் வழிபாடு நமக்கு சுலபமா இருக்கோ, யாரேனும் ஒரு குருவை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு குருவை பிடிச்சிருந்தாதான் இந்த காலத்துல ஒரு மோட்சம். கடைசியா சொல்றோம் இல்லையா, மனுஷன் வாழ்ந்து முடிச்சு அவனோட கடைசி காலத்துல ஒரு மோட்சம் சொல்றோம் இல்லையா, ஆன்மா போறது சொல்றோம் இல்லையா, அது ஒரு நல்ல நற்கதி அடையணும் அப்படின்னா ரொம்ப அவசியம். அதுக்கு எல்லா மகானையும் பிடிச்சிக்கலாம். பாபா உண்மையிலே ரொம்ப அற்புதமான மகான் பாபா.
ஓகே சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்க கூட பேசினதே எனக்கு நிமிஷங்கள் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும். எங்களுக்காக, சாய் டிவி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தோட உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. சாய் டிவி நேயர்களுக்கு என்ன அன்பான வாழ்த்துக்கள். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கின சாய் டிவி நிர்வாகத்திற்கும் என்னோட நெருங்கிய நண்பையான உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட கருத்துக்கள் அத்தனையும் நீங்க கேள்வி வாயிலாக வரவழைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஆன்மீகத்தை பற்றிய தெளிவான சிந்தனை, குருவின் மீதான பக்தி, எப்படி குருவிடம் சரணாகதி அடைய வேண்டும், குருவினுடைய அனுகிரகமே நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். இப்படியான தெளிந்த சிந்தனையுடன் கூடிய சொற்பொழிவாக ஒரு பேச்சாகவே நம்முடைய திரு சுவாமிநாதன் அவர்கள் பேச சொல்லி கேட்டோம். மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான விருந்தினருடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.